கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு பிறருடைய நல் வாழ்விற்கு நாமே பொறுப்பு. வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உண்மையான கிறிஸ்துவுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடுள்ள உறவிலே மட்டும் நேர்த்தியாய் இருப்பதில் இல்லை. பரிசுத்தமான வாழ்வுக்கு பிரயாசப்படுவதிலும் தன் சொந்த குடும்பத்திற்கும் சக விசுவாசிகளுக்கும் முன்மாதிரியாகவும் அவர்கள் ஆவிக்குரிய கிருபைகளை பெறுவதிலே முக்கிய பங்கு வகிப்பதிலுமே இருக்கின்றது என்பதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பிறருடைய விசுவாசத்தை அலட்சியம் செய்வதும் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு கொள்ளாமலும் போவதும் கூட அவர்களின் பாவ வாழ்க்கையை தூண்டுவதாய் அமைந்து விடுகின்றது. பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை உடைய வசனங்களிலும் கூட கிறிஸ்துவானவர் கூறிய இதே வார்த்தைகளை மேற்கோள் காட்டியே தன்னுடைய போஜனம் கூட பிறருடைய அவிசுவாசத்திற்கு காரணமாகிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பதாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் மட்டும் தேவனுக்கு பிரியமாயிருப்பதை தேவன் விரும்பவில்லை. பிறரும் பரிசுத்தமாயிருக்க நம்முடைய கடமையை ஆற்றுவதையே பெரிதாக விரும்புகின்றார். பிறருடைய நல் வாழ்விற்கும் நாமே பொறுப்பு என்ற தீர்மானத்திலே கிரியைகளை நடப்பிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்ற புதிய நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைய தியானத்திற்காக நீர் கொடுத்த இந்த தலைப்புக்காக நன்றியை செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் மட்டும் உமக்கு பிரியமாய் இருப்பதை நீர் விரும்பவில்லை. கர்த்தாவே, எங்களை சார்ந்து இருப்பவர்களும் உமக்கு பிரியமாயிருக்க அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள நாங்கள் எங்களால் ஆன உதவிகளை பிறருக்கு செய்ய தேவன் தாமே எங்களுக்கு கிருபை அளிப்பீராக.